அண்ணா வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறியன். எனக்கெல்லாம் சீனியர், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவான் அவரை. ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை தான், ஒரு 2-3 தடவை தான் நேராக பார்த்துருக்கேன். நான் வந்து திரைப்படக் கல்லூரி மாணவனாக இருந்தபோது வள்ளுவக்கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர். சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கிவன் ப்ரியாரிட்டி டு த லேடிஸ். அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம வாங்கியிருக்கலாமா, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. நான் வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார். இது 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி, நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்க. இப்போ அண்ணன் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், ஒரு பெரிய பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள். நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டராக பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சியாளர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ்.